சார் இப்போ பார்த்தீங்கன்னா எதோ பரிகாரங்கள் பண்ணுறாங்க. ஆனால் எது பண்ணாலும் இந்த சுழட்டி அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூழலில் சிக்கி தவிக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணி வெளியில் வந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பண்ணலாம்? ஒரு எளிமையாக ஏதாவது ஒன்று பண்ணி அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வெளியில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். பொதுவாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜாதக ரீதியாக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஜாதகங்கள் நிறைய பலாபலன்கள் நேரங்கிட்டு போய் கிடக்கு. லக்ன ரீதியாகட்டும், ராசி ரீதியாகட்டும், இப்படி வந்து ரொம்ப சிரமம், ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வருடம் நவகிரக ஸ்தலங்களுக்கு ஒரு யாத்திரை போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே அதுவே ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது நவகிரக ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள் 9 ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வந்தாலும் அது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எந்த வழிபாட்டை காட்டிலும் இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா. சார் இப்போ சில ஜாதகக்காரர்கள் நல்ல உச்சத்தில் இருப்பாங்க, ஆனால் இந்த மதுக்கு வந்து அடிமையாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வெளியில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீராக வச்சுக்கலாம், யாரால இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது, அதில் தான் வந்து சிக்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க, எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு வந்து மது கடுமையாயிடுறாங்க அப்படின்னாலும் சரி, இதுலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் இருந்துட்டாலே உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு முழுமையான ஆன்மீகம் அது உங்களுக்கு ரொம்ப அதுதான் உங்களை மாற்றுமே தவிர, நீங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னாக்கா ஆன்மீகம் அடிப்படையில் தேவை. இதில் வந்து ஒரு சில ஜாதகக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து போயிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இந்த ராசிக்காரர்கள் இந்த ஜாதகக்காரர்கள் தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கையில் பொதுவாகவே இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது பொதுவாக வந்து நம்ம இதுக்கு ஜாதகம் ஜோதிடம் மட்டும் இந்த சப்ஜெக்டை நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. என்னதான் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு அமைஞ்சாலும் கூட நம்மளை வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம். இது தனி மனிதனுக்குன்னு சில வாழ்க்கை முறைகள் இருக்குல்லோ, அதையும் நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கி மீடியா அது இது நிறைய இன்றைக்கி நம்ம கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நல்ல நண்பர்கள் இது எல்லாமே நம்மளே தற்காத்துக்கிறதுக்கான வழிகளை நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அதற்காக வந்து ஜாதகம் ஜோதிடமெல்லாம் இதை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே வந்து நம்மளுடைய பிறப்பே வந்து காமத்தின் அடிப்படையில் உருவானது தான். இதில் வந்து யாருமே தப்பான வழியில் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத நம்மள பேச முடியாது. பொதுவாகவே இது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல், ஒரு சுய ஒழுக்கம், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்காத வரைக்கும் எல்லோரும் உத்தமம் தான். கிடைச்சா அது ஜாதகமோ ஜோதிடமோ கணக்கு இல்லை, எல்லாருமே குற்றவாளிகள் தான். அப்போ இன்றைக்கி வந்து நான் நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல, அதுதான் காரணம். ஆனால் அதற்கு வந்து நமக்கு ஒரு நம்முடைய தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு ஆன்மீகத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். நல்ல நண்பர்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம்.